விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் ஒலக்கூர் ஊராட்சியில் திமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் 200 பழங்குடியின பெண்கள் ஒரே நேரத்தில் மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் 550 பழங்குடியினருக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலகளாவிய உணவு தேடும் உரிமையின் ஒரு பகுதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள உணவு தேடும் ஒரு உரிமையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கல்லை இறக்குவது, பருகுவது, விற்பனை செய்வது உள்ளிட்ட உரிமைகளை தமிழ்நாடு அரசு தடை செய்திருக்கிறது. அந்த தடையை விலக்க வேண்டும். இயற்கையான உரிமையை செயல்படுத்துவதற்காக பனை ஏறுகிற பனையேறிகள் மீது காவல்துறை மனித உரிமை மீறலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பொய் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் மனித உரிமை மீறல் நிகழ்த்துவது எல்லாமே மனித உரிமை சட்டங்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, விரோதமானது. இது எந்த இடத்துல காவல்துறை நிகழ்த்தினாலும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அங்கு பனையேறிகளோடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உறுதுணையாக நிற்கும். அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும். சட்டப்படி போராடி கல்லுக்கான தடையை உடைப்போம், உரிமையை மீட்போம் என்பதையும் வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கல்லுக்கு விடுதலை கொடுப்பவர்களுக்கும் அல்லது விடுதலை கொடுப்பதற்காக ஆதரவு கொடுப்போம், விடுதலை நாங்கள் கொடுப்போம் என்பதை நோக்கித்தான் விவசாயிகள் வாக்களிப்பார்கள் ஒழிய விவசாயிகள் சாதியாகவோ மதமாகவோ அரசியல் கட்சியாக வாக்களிக்க மாட்டார்கள். விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக வாக்களிப்பார்கள், பனையேறிகள் அவருடைய உரிமைகளுக்காக மட்டுமே வாக்களிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கான ஆதரவை கொடுக்க வேண்டும். ஆளுகின்ற திமுக உடனடியாக கல்லுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்க வேண்டும் என இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.